தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தமிழன் ராகுல் காந்தி அவர்கள், பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன், மூத்த பத்திரிகையாளர் திரு கல்கி பிரியன், இவர்களோடு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த திரு புகழேந்தி இணை இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ராகுல், உங்கள் கோணம் என்ன? இல்லை, முதல்ல ஐயா சொன்ன சில விஷயங்களில் நானும் சொல்கிறேன். ஏன்னா எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னங்கிற பார்வை இங்கே மட்டும் இல்லை, அரங்கம் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் அந்த பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பார்வைக்கான சரியான தெளிவு, எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும்ங்கிற மிகப்பெரிய தெளிவோடு எங்கள் தலைவர் எல்லா இடங்கள்லையும் செயல்பட்டுட்டு வராருன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். என்ன காரணம்னா, அவர் வந்து ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு செயலையோ முன்னிறுத்துகிறார் அப்படின்னா அது யோசிக்காமல் எந்த செயலையும் அவர் ஈடுபடுவதே கிடையாது. அப்படி அவருடைய ஒவ்வொரு செயலிலும் பல்வேறு காரணங்களை யோசித்த பிறகுதான் அவருடைய எல்லா செயல்களும் இருக்குது. முதல்ல நாங்கள் கட்சி அறிவிக்கும் போதும் அப்படித்தான். அதுக்கு பிறகாக உறுப்பினர் சேர்க்கை தொடங்கும் ஒரு கொடியை அறிவிக்கிறீங்க. ஆமாம், எல்லா செயலுக்கும் ஒரு ஆழ்ந்த யோசனை இருக்கு, நல்ல செயல் திட்டம் இருக்கு, எதையும் எடுத்தங்கவுழ்த்தெல்லாம் பண்ணல, ரொம்ப திங்க் பண்ணிட்டு தான் இதை பண்றோம்ன்றீங்க. உண்மை. இப்போ நீங்கள் ஒரு படத்தை போய் ஒருத்தர் பார்க்குறாங்க, அதை பற்றி ஒருத்தர் விமர்சிக்காமல் போகலாம், அது அவங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் கட்சி தொடங்கினா தமிழ்நாட்டுடைய எந்த குடிமகனும் அதில் கேள்வி கேட்கலாம். ஆமாம், நீங்கள் ஒரு கட்சி தொடங்குறோம்னு சொல்லிட்டு கொடி அறிவிக்கிறீங்க, அது என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. உங்கள் ரசிகர்கள் வேணால் நீங்கள் என்றைக்கு வேணால் சொல்லிக்கங்கப்பா, உங்கள் சௌரியத்துக்கு ஒரு நாள் சொல்லிக்கங்க. நீங்கள் சொல்லாமல் போனாலும் ரசிகர்கள் அவங்க அதை ஏற்றுப்பாங்க. ஆனால் மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆழ்ந்த யோசனை பண்ணிருந்தா அதோட சேர்த்தே சொல்லியிருக்கணுமே. இல்லை, இந்த கட்சி வெளியிட்டதுக்கு பிறகாக இந்த கேள்வி எல்லார் இடத்துலையும் இருக்குது. அதாவது எதை எந்த மேடையில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு தெளிவு எங்கள் தலைவரிடம் இருக்கிறது. 100 பேர் சேர்ந்திருக்கிற அந்த சிறிய அரங்கில் சொல்லாமல் லட்சக்கணக்கான தொண்டர்கள் எல்லோரும் இணைகிற மேடையில் இதை சொன்னாதான் சரியா இருக்குங்கிற முடிவோடு அவர் இருக்கிறார். அப்படி எல்லாரும் சொல்ல போறாரு, மாநாடு சொல்ல போறோம், மாநாடு கூட்டி அதுல தான் ஆமா, எதை எங்க செய்யணும்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல. எங்கள் தலைவர் இதை பிரம்மாண்டமா, இதனுடைய விளக்கத்தை பிரம்மாண்டமா நாங்க அங்கதான் செய்யணும், அங்கதான் சொல்லணும்னு நினைக்கும் பொழுது அவர் அதை இந்த கட்சி கொடியினுடைய வெளியீடு கூட தொண்டர்களுக்காக வெளியிட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நாங்க நாளைக்கு மாநாடு போகிற பொழுது வெறும் எங்களுடைய இயக்கத்தினுடைய கொடியை மட்டும் சுமந்து கொண்டு போகாமல் கட்சியினுடைய கொடியோடு எல்லாரும் புடைசூழ அந்த மாநாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற பெரும் எண்ண ஓட்டத்தோடு எங்கள் விருப்பத்தின் பேரில் தான் அவர் கார்ல அந்த மாநாட்டுக்கு வரும்போது என்ன கொடியை கட்டிட்டு வர்றதுன்னு ரசிகர்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாது, ரசிகர் மன்ற கொடியை கட்டிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக வேற ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். ரசிகர் மன்றத்தினுடைய கொடி மட்டுமல்ல, இது தமிழகத்தின் அடையாளமாக மாறக்கூடிய கொடி. அதனால அந்த கொடியோடு தான் நாங்கள் எல்லோரும் பவனி வர வேண்டும் என்கிற ஆசையோடும் நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் எங்கள் கட்சித் தலைவர் அதை வெளியிட்டிருக்கிறார். அதை நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு அதனுடைய தெளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எல்லோரும் இருக்கிறோம். அதை மிகச்சரியாக எங்கள் தலைவர் மாநாட்டில் சொல்லுவோம். நாட்டை உழுக்கிற அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒரு தமிழ்நாடு எதிர்நோக்கிற சவால்கள் இருக்கு, தமிழ்நாட்டோட சமகால பிரச்சனைகள் இருக்கு. அது சார்ந்த செயல்பாடுகளை ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய சக்திக்கு ஏற்ப செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அப்படியான எந்த செயல்பாட்டிலையும் உங்க கள செயல்பாடுகள் இல்லை. நேரா ஒரு கட்சி அதை ஒரு சினிமா ப்ரொமோஷன் மாதிரி முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு, ஒரு போஸ்டரு, ஒரு பாட்டை மட்டும் முதல்ல அதுக்கப்புறம் விடுறது, அப்படி படிப்படியாக ஒரு ஆடியோ ரிலீஸு, அதுக்கப்புறம் படத்தோட ஒரிஜினல் ரிலீஸ், இப்படி ஒரு பில்டப் பண்ணுறது மாதிரியே கட்சியும் இருக்கேன்னு நேற்று ஒருத்தர் விமர்சித்தார். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நான் இப்போ சினிமாவை தாண்டி இந்த ஒரு நல்ல தெளிவோடு தான் இருக்கிறேன். அதனால தான் மாநாட்டுக்கு பிறகாக நீங்களே பார்க்க போகிறீங்களே, மாநாட்டுக்கு பிறகு இங்கே நடக்கிற எல்லா செய்திகளுக்கும் அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்க போகிறார், தொடர்ந்து மாவட்ட ரீதியாக பயணிக்க போகிறார், தமிழகம் முழுக்க இருக்கிற எல்லோரோடும் எல்லா மக்களோடும் பயணித்து அவருடைய எல்லா குறைகளையும் இன்னைக்கு நான் மற்றவர்கள் எல்லோரும் பேசுகிற இடத்தில் வந்துட்டாங்க, அதே மாதிரி பேசுகிற இடத்தில் எல்லோரையும் சந்திக்க தயாராக இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் எல்லாத்துக்கும் கிளாரிட்டி வந்துருன்றார் சார்.